இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி. நம்ம எப்போவுமே இட்லி தோசைக்கு சாம்பார், தேங்காய் சட்னி இது போல் செய்வோம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு காரசாரமாக பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்தோன்னா இட்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டு சேர்த்து செய்யும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதோடையே 10-15 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இதோடையே ஒரு பழுத்த தக்காளியை 2ஆக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். இது கூட சேர்க்கறதுக்கு 10 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் ஊற வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதுவும் சேர்ந்து பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டால் போதும். இதை கலந்து விடும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சட்னியை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி ரெடி பண்ணிங்கன்னா 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.